தமிழ் மூலமாக ஆங்கிலம் கற்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு மிகவும் பயனுள்ள ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அது வேற ஒன்றும் இல்லை, இந்த ஹவு டு என்ற இந்த ஃப்ரேஸை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் அதோடு சேர்த்து ஒரு சில ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸையும் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ அண்ட் டிஸ்கஸ். இந்த ஃபஸ்ட்டு தமிழ் சென்டென்ஸை பாருங்கள். எப்படி பேசுவதென்று எனக்கு தெரியும். இதை நம்ம பேச்சு வழக்கில் எனக்கு எப்படி பேசுகிறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இதை இங்கிலீஷில் ஐ நோ ஹவு டு ஸ்பீக் என்று சொல்ல வேண்டும். இங்கே பாருங்கள், ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும்னு அர்த்தம். எப்படி பேசணும்னு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹவு டு ஸ்பீக் என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும். இங்கே இந்த ஹவு டு அப்படிங்கிறதுக்கு அடுத்து நம்ம ப்ரெசன்ட் வேர்பு தான் பயன்படுத்தணும். ஓகே, இதுதான் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது தமிழ் சென்டென்ஸ். இந்த காரை எப்படி ஓட்டணும்னு உனக்கு தெரியுமா? இதை இங்கிலீஷில் டு யூ நோ ஹவு டு டிரைவ் திஸ் கார் என்று தான் கேட்க வேண்டும். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. நம்ம சென்டென்ஸ் பை சென்டென்ஸை நம்ம பார்க்கும் பொழுதே இந்த ஹவு டு என்ற ஃப்ரேஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த சென்டென்ஸ்லேயே நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதையும் நீங்கள் கிளியராக கவனிக்கணும். இங்கே இங்கிலீஷ் சென்டென்ஸை பாருங்கள். டு யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமான்னு அர்த்தம். ஹவு டு டிரைவ் திஸ் கார், இந்த காரை எப்படி ஓட்டணும்னு தமிழ் அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும் பொழுது டு யூ நோ ஹவு டு டிரைவ் திஸ் கார் அப்படின்னா இந்த காரை எப்படி ஓட்டணும்னு உனக்கு தெரியுமா என்பது அர்த்தம். ஸோ எப்பயுமே ஹவு டு அப்படின்னு பயன்படுத்தினீங்கனாலே அதுக்கு பிறகு ப்ரெசன்ட் வேர்பு தான் நம்ம அது பக்கத்தில் பயன்படுத்தணும். லுக் அட் திஸ் தேர்ட் சென்டென்ஸ். உனக்கு எப்படி பேசணும்னு தெரியலை. இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா யூ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் என்று சொல்ல வேண்டும். இங்கே பாருங்கள், யூ டோன்ட் நோ அப்படின்னா உனக்கு தெரியலைன்னு அர்த்தம். ஹவு டு ஸ்பீக் என்பதற்கு தமிழில் எப்படி பேசணும்னு என்பது அர்த்தம். ஸோ நம்ம இது இரண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கும் பொழுது யூ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் என்பதற்கு தமிழில் என்ன அர்த்தம் வரும்னா உனக்கு எப்படி பேசணும்னு தெரியலை என்பது மீனிங்காக வரும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஹவு டு என்ற ஃப்ரேஸை எப்படி பயன்படுத்துறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்களேன். அங்கே எப்படி நடந்துக்கிறணும்னு எங்கள் அப்பா அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் எனக்கு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா மை ஃபாதர் ஹேஸ் அட்வைஸ்ட் மீ ஹவு டு பிஹேவ் தேர் என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா சென்டென்சஸ் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ரைட், திஸ் இஸ் வாட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வி ஆர் டிஸ்கஸிங் இன் திஸ் வீடியோ. நூலகத்துக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியுமா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா கேன் யூ டெல் மீ ஹவு டு கோ டு த லைப்ரரி என்று தான் சொல்ல வேண்டும். கேன் யூ டெல் மீனா எனக்கு சொல்ல முடியுமான்னு அர்த்தம். ஹவு டு கோ டு த லைப்ரரி அப்படிங்கிறதுக்கு நூலகத்துக்கு எப்படி போகணும்னு என்று அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் சேர்க்கும் பொழுது நூலகத்துக்கு எப்படி போகணும்னு சொல்ல முடியுமா என்ற மீனிங் வரும். ஓகே, ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹவு டு அப்படிங்கிற ஃப்ரேஸ் பயன்படுத்தினாலே அதுக்கு பிறகு ப்ரெசன்ட் வேர்பு தான் வரணும். ஓகே, look at the last sentence of this video. இந்த படத்தை எப்படி வரையணும்னு அவளுக்கு சொல்லிக் கொடு. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா instruct her how to draw this picture என்று தான் சொல்ல வேண்டும். இதில் instruct her அப்படின்னா அவளுக்கு சொல்லிக் கொடுன்னு அர்த்தம். how to draw this picture அப்படிங்கிறதுக்கு இந்த படத்தை எப்படி வரையணும்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கும் பொழுது இந்த படத்தை எப்படி வரையணும்னு அவளுக்கு சொல்லிக் கொடு என்று அர்த்தம். Okay, so we have learnt some spoken English sentences and we have learnt how to use the phrase how to as well in this video. Okay, that's all. I hope this video is very useful to you. Thank you.